தென்காசி மாவட்டத்தில் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்ய நீரேற்றும் பம்பிங் லைனுக்கு உரிய மின்மாற்றி அமைத்து தர வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். தென்காசி மாவட்டம் கடையம் அருகே உள்ள ராமநதி அணையின் ஆற்றுப்படுகையில் உள்ள கிணறுகள் வாயிலாக அரியப்பபுரம், ஆவுடையனூர், கடையம் பெரும்பத்தூர், கீழக்கடையம் மற்றும் திப்பனப்பட்டி ஆகிய 5 ஊராட்சிகளுக்கு நீரேற்றும் பம்பிங் லைன் மூலம் குடியேற்றம் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. இந்நிலையில் நீரேற்றும் பம்பிங் லைன் மின்மாற்றி சேதம் ஏற்பட்டதால் குடிநீர் விநியோகம் செய்வதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. இதனால் ஜெனரேட்டர் வாயிலாக குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டு வரும் நிலையில் ஜெனரேட்டர் வாடகைக்கு நாள் ஒன்றுக்கு ரூபாய் 15,000 செலவினமாவதாக அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். எனவே மாவட்ட நிர்வாகமும் தமிழ்நாடு மின்சார வாரியமும் அடிப்படை தேவையான குடிநீர் விநியோகத்திற்கு மின்மாற்றியை சரிசெய்து மும்முனை மின்சாரம் அமைத்து தர வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர். பிரான்ஸ் நாட்டு தேசிய தின விழாவை முன்னிட்டு புதுச்சேரி கடற்கரை சாலையில் உள்ள போர் வீரர் நினைவு சின்னத்தில் பிரான்ஸ் புதுச்சேரி அரசு சார்பில் மரியாதை செலுத்தப்பட்டது. கடந்த 1789ஆம் ஆண்டு ஜூலை 14ஆம் தேதியிலிருந்து பிரான்ஸ் நாட்டு தேசிய தினமாக கொண்டாடப்படுகிறது. இந்நிலையில் பிரெஞ்சு குடியுரிமை பெற்றவர்கள் வாழும் புதுச்சேரியில் நேற்று இரவு தீப்பந்தம் ஏந்திய ஊர்வலம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. அந்த வகையில் கடற்கரை சாலையில் உள்ள போர் வீரர் நினைவு சின்னத்தில் பிரெஞ்சு துணை தூதர், புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் ஆகியோர் பங்கேற்று மரியாதை செலுத்தினர். இந்நிகழ்ச்சியில் இந்தியா, பிரான்ஸ் தேசிய கொடி ஏற்றப்பட்டு இரு நாட்டின் தேசிய கீதங்களும் இசைக்கப்பட்டது. நிகழ்ச்சியில் பிரெஞ்சு குடியுரிமை பெற்ற மக்கள், முன்னாள் ராணுவ வீரர்கள் பலர் பங்கேற்றனர். திருமங்கலம் அருகே கூட்டு குடிநீர் திட்ட குழாய் உடைப்பால் குடிநீர் வீணாவதால் குழாயை சீர்படுத்தவும், குடிநீரில் கழிவுநீர் கலப்பதால் தொற்றுநோய் பரவும் அபாயம் இருப்பதாகவும் கிராம மக்கள் குற்றம் சாட்டு வைத்துள்ளனர். மதுரை மாவட்டம் திருமங்கலத்தை அடுத்த குராயூர் கிராமத்தில் ஆண்டிப்பட்டி கூட்டு குடிநீர் திட்டத்தின் மூலம் குடிநீர் விநியோகத்திற்காக குழாய் இணைப்பு தரையில் பதிக்கப்பட்டு அவ்வழியே செல்லக்கூடிய 12க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு குடிநீர் விநியோகிக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் குழாயில் உடைப்பு ஏற்பட்டு கடந்த 1 மாத காலத்திற்கு மேலாகியும் அதனை சீர் செய்யாமல் இருப்பதால் குடிநீர் வீணாகி வருவதாலும் பொதுமக்களும் குடிநீரை வேறு காரணங்களுக்கு பயன்படுத்தி வருவதால் தொற்றுநோய் பரவும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் வீணாகி வரும் குடிநீரை அதிகாரிகள் உடனே சீர் செய்ய வேண்டும் என கிராம மக்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். ஆனைமலை அடுத்த ஆழியார் அருவியில் ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கால் சுற்றுலாப் பயணிகளை அவசரமாக வெளியேற்றி அருவியில் குளிக்க தற்காலிக தடை விதிக்கப்பட்டுள்ளது. கோவை மாவட்டம் ஆனைமலை புலிகள் காப்பகத்தில் உள்ள ஆழியார் கவியருவியில் விடுமுறை நாட்களில் அதிக அளவில் சுற்றுலாப் பயணிகள் வருவதுண்டு. இந்நிலையில் காலை 7 மணி முதல் சுற்றுலாப் பயணிகள் அருவிக்கு வந்த வண்ணம் இருந்தனர். இந்நிலையில் சுற்றுலாப் பயணிகள் குளித்துக் கொண்டிருக்கும் போதே திடீரென கவியருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. தொடர்ந்து அதிக அளவில் நீர் அருவியிலிருந்து கொட்டத் தொடங்கியதால் வனத்துறையினர் சுற்றுலாப் பயணிகளின் நலன் கருதி அவசரமாக வெளியேற்றப்பட்டனர். மேலும் அருவியில் நீர்வரத்து சீராகும் வரை சுற்றுலாப் பயணிகளுக்கு தடை விதித்தனர். வனத்துறையினர் ஆழியார் கவியருவியை தற்காலிகமாக மூடியுள்ளனர். இதனால் சுற்றுலாப் பயணிகள் ஏமாற்றத்துடன் திரும்பி செல்கின்றனர். ஓமலூர் அருகே பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று புதிய ரேஷன் கடை திறக்கப்பட்டது. சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே உள்ள முத்துநாயக்கன்பட்டி கிராமத்தில் பொது விநியோக திட்டத்தின் கீழ் ரேஷன் கடை செயல்பட்டு வருகிறது. இந்த கடையில் 1200க்கும் மேற்பட்ட குடும்ப அட்டைகளுக்கு பொருட்கள் வழங்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் கூட்ட நெருக்கடி காரணமாக பெரும்பாலான பொதுமக்களால் உரிய நேரத்தில் ரேஷன் பொருட்கள் வாங்க முடியாமல் போவதால் பொதுமக்கள் ரேஷன் கடை கேட்டு கோரிக்கை வைத்தனர். இதன் அடிப்படையில் முத்துநாயக்கன்பட்டியில் புதிய ரேஷன் கடை ஒன்று கட்டப்பட்டது. இந்த புதிய ரேஷன் கடையை இன்று சேலம் மேற்கு எம்எல்ஏ அருள் திறந்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு ரேஷன் பொருட்களை வழங்கி பொது விநியோக திட்டத்தை தொடக்கி வைக்கப்பட்டது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.